இன்று நம்முடைய தேவ வசனங்களை பார்ப்போம். ஜீசஸ் இயேசு அவர் அதிசயத்தை பார்ப்போம். மார்க்கு 4வது அதிகாரத்தை 36 வசனத்தை பார்ப்போம். அதை நான் வாசிக்கின்றேன், அதை சொல்லுகின்றேன், கேளுங்கள். 36 வசனம் என்ன சொல்லியிருந்தார்? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். யார்? இயேசு. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, நல்லா தெரிஞ்சிருங்க. என்ன தெரியுதுன்னா, ஜீசஸ் படகுல இருக்கார், காற்று அடிக்குது, பலத்த காற்று அடிக்குது, படகுல நீரெல்லாம் நிரம்பி வரக்கூடிய அளவுக்கு, மூழ்க அளவுக்கு போயிட்டு. அப்போ என்ன ஆகும்னு படித்து பாருங்க. என்ன ஆகும்? மூழ்கி போயிடும் படகு. அப்போ அவங்க பயப்படுறாங்க. அவர் அதட்டுகாரு, அது நின்று போயிடுது. காற்று அதட்டுகாரு, கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம உலகத்தில் குடும்பங்கள்லேயும் சரி, ஆஃபீஸு அலுவலகங்கள்லேயும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, கீழ்ப்படியுதல் இந்த நாட்டில் ரொம்ப குறைவு. ஏன்னா ரொம்ப குறைவு. தாய் தந்தையர்களுக்கு குழந்தைகள் கீழ்ப்படிதலும் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லாருமே கீழ்ப்படிதல், எந்த இடத்துல கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே பிரச்சனைகள் உருவாகும். இதுதான் உண்மை. அது குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவிக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை, கோர்ட்டுக்கு போகிறாங்க. குழந்தைகளுக்கு தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, அவங்க சில பாரத்தை அவங்க தலையில் வச்சு கஷ்டப்படுறாங்க. இப்படி கீழ்ப்படிதல் எங்கேயுமே இல்லை. மானிடர்கள் சிலர்கள் கீழ்ப்படுகிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். ஒருவர் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்வார்கள். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிச்சயமாக அவர்கள் ஓரளவாக முன்னேறுவார்கள். ஏன்னா கீழ்ப்படிதல் அவர்களுக்கு உண்டு. கீழ்ப்படிதல் என்றால் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும், நானே அப்படி நினைக்கக்கூடாது. கீழ்ப்படிதல் ஒரு மனிதருக்கு முக்கியம். அதே போல் வாழ்க்கையிலே கணவன் மனைவி கீழ்ப்படிதல் ஓரளவாவது இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் கோர்ட்டுக்கு தான் போகணும், கைவீசுக்கு போயிடுவாங்க. அப்போது மானிட பிறவிகள், மானிடத்திலேயே கீழ்ப்படிதல் ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனைகள், விவாதங்கள், வீண் விவாதங்கள், அழிவுகள் எல்லாம் ஏற்படும். இதுதான் உண்மை. இந்த மானிட நடக்குது இந்த உலகத்தில். ஆனால் இதெல்லாம் இந்த மானிட பிறவிகள் இப்படி இருக்கின்ற பொழுது கீழ்ப்படிதல், ஒரு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. என்னடா அதிசயமாக இருக்குது! மனுஷனே கீழ்ப்படிய மாட்டான், காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. ஜீசஸ் அதட்டன உடனே பாருங்க. அப்போ எப்பேற்பட்ட வல்லமை இருந்தால்
இந்த காற்றும் கடலும் கீழ்ப்படியும். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், முடியுமா? காற்றும் கடலும் கீழ்ப்படியுமா? நினைத்து பார்த்த உண்டா? நான் ரொம்ப யோசிப்பேன். என்னையா 6 அறிவு படித்த மனுஷனே கீழ்ப்படியதுக்கு யோசிக்கிறான், பிரச்சனைகள் உருவாக்குறான். இது எப்படி காற்றும் கடலும் கீழ்ப்படியுது? ஜீசஸ் அதட்டின உடனே அப்படி ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ பாருங்க, அந்த இயற்கையே அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறது என்றால், நாம் மானிட பிறவி அவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் சிந்தித்து பாருங்கள். ஒரு இயற்கையே அவருக்கு கீழ்ப்படியது என்றால், நாம் மானிட பிறவி கீழ்ப்படிய வேண்டாமா அவருடைய வார்த்தைகளுக்கு? அதுதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடியதாகும். சாதாரண விஷயம் அல்ல. காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்றால், ஒரு சின்ன கதை சொல்லுங்க, கேளுங்க. ஒரு சுண்டல் விற்கக்கூடியவர் இருந்தார். அந்த சுண்டல் விற்கக்கூடியவருக்கு 3 குழந்தை, 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 3 குழந்தைகள். ஏழை, மிகவும் ஏழை, பரம ஏழை. அந்த சுண்டல் விற்கக்கூடியவர் மனைவி 3 குழந்தைகள் வைத்து வீட்டில் இருக்கின்றார். அவங்க வேலைக்கு போகலை. இவர் கடற்கரை பக்கம் தான் சுண்டலை விற்பார். கடற்கரை பக்கம் தான் சுண்டலை விற்பார். ஈவினிங் ஆகிட்ட சுண்டலை விற்று அந்த காசில் தான் வருமானத்தை இந்த குழந்தைகளையும் குடும்பத்தையும் வச்சு வாழ வைக்கிறார். இப்படி காலங்கள் போய்கொண்டே இருந்தன அவருக்கு. அப்போது அவர் ஒரு தடவை கடல் அலை அதிகமாக போயிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல பயங்கரமானது. அவர் அந்த கரைக்கு வர அந்த மணல் அவர் நிற்கக்கூடிய இடத்துல தண்ணி நிறைய ஓடி நேர அந்த பாறையில் போய் ஏறிட்டார். நின்னார். சுற்றி தண்ணி, அங்கே வர தண்ணி இருந்துட்டு, ரோடு வர அங்கே வர போயிட்டு அவர் இறங்கவும் முடியாது. அந்த சமயத்தில் யார் வருவா? அவ்வளவு கடலை. உடனே அவருக்கு இந்த வசனம்தான் அவருக்கு உபயோகிச்சது. ஆண்டவரே, அன்று காற்றும் கடலையும் நீர் அதட்டினீரே நின்றதே, இதே இந்த அடியேனுக்கு நிப்பாட்டக்கூடாதா அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணினான். அவன் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், சத்தம் போட்டு பண்ணான். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பாறைக்கு மேலே வரல, சுற்றி நின்றுச்சு. அவன் மனைவி கதறினாள், ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன ஆச்சோ, டிவிலாம் சொல்கிறான், என்ன ஆச்சோ, 3 குழந்தைகள் உண்டே, என்ன ஆச்சுன்னு பதறினாள். ஐயோ வீட்டில் விழுந்து விழுந்து துடித்தாள். குழந்தைகள்லாம் அழுகின்றது, அப்பா அப்பா என்று. ஆனால் தேவன் கைவிடவில்லை. இது ஒரு சம்பவம் அல்ல, எத்தனையோ இடங்களில் எத்தனையோ இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. கடலில் போகின்றார்கள், எவ்வளவு சீற்றடைந்தாலும் அவர்கள் ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அதுபோல் இந்த சுண்டல் விற்ற வியாபாரிக்கும் நடந்தது. பிறகு இரவு முழுவதும் அங்கிருந்து தண்ணி வற்றி அவன் காலையில் எல்லோரும் வந்து காப்பாற்றினார்கள். அவன் வீட்டுக்கு வந்தான். மிகவும் சந்தோஷம் அந்த குடும்பத்தில். ஜீசஸ் அவரை கைவிடவே இல்லை. ஏன் என்று சொல்கிறார், இதேபோல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். ஆனால் நிறைய பேர் அதை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் வாழ்வில் காற்றும் கடலையும் ஜீசஸ் அதட்டியது போல் அவங்க வாழ்க்கையும் காற்றும் கடலும் வருகிறது. இது நீராக வருகிறது, இல்லது வேற ஒரு ரூபத்திலையும் குடும்பத்தில் வரலாம். சுழல் காற்றார் அடிக்கலாம். குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், நோய்கள், கடன் பிரச்சனைகள், உறவுகளில் பிரச்சனைகள், இப்படி உபத்திரங்கள் எத்தனையோ வரலாம். காற்றும் கடலும் பிரச்சனையாக்கினது போல் குடும்பங்கள் எத்தனையோ பேருக்கு சுழல் காற்று வீசுகிறது. வியாபாரத்தில் எனக்கு கிடைக்கவில்லையே,
வியாபாரம் படுத்து விட்டதே, கடன் ஆகிவிட்டதே, பதறுகிறார்கள். எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில். அங்கெல்லாம் அவர்கள் எப்படி காற்றையும் கடலையும் ஜீசஸ் அதட்டி நிப்பாட்டினாரோ அதே போல் நிப்பாட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கையிலையும். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், எப்படி காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதோ அதே போல் நீங்களும் கீழ்ப்படியுங்கள். உங்களை சுற்றும் காற்றும் பிரச்சனைகள் போய்விடும், சுத்தமாக போய்விடும். நான் சொல்வது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், நிச்சயமாக போகும். காற்றும் கடலே பயந்து போய்விட்டதென்றால், பணிகிறதென்றால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அத்தனையும் அவர் விரட்டி விடுவார், அதட்டினால் போய்விடும். அதனால் அவர் இன்னொரு சொல்லி, ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கூறுகிறார். நல்ல தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல. எப்படி விசுவாசம் ஏன் இல்லை என்று. விசுவாசம்தான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அவர் வார்த்தை, அந்த வார்த்தையில் விசுவாசம் வேணும், அவர் மீது விசுவாசம் வேணும். இப்போ ஒன்று வேண்டாம், நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கு கெடுதல் வரணும்னு எந்த தாய் தந்தையராக நினைப்பாங்களா? அரிதிலும் அரிது, யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆசிரியர் அப்படித்தான், அந்த பிள்ளை நாசமாக போகணும்னு நினைப்பாரா? பிள்ளைகள் நல்லா வரணும் தான் அவரும் நினைப்பார். அதே போல தான் அப்போ விசுவாசிக்கணும், ஆசிரியரையும் விசுவாசிக்கணும், பெற்றோரையும் விசுவாசிக்கணும். அதே போல தான் ஜீசஸையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்களை சூழ்ந்துள்ள அத்தனை பிரச்சனைகளையும் காற்றும் கடலையும் அதட்டியது போல் அதட்டி விரட்டி விடுவார். நீங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழலாம். இதுதான் உண்மை. இந்த மார்க்கு 4:36 41 வசனங்களுடைய உண்மை. இது உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இனியுள்ள வாழ்க்கையில் விசுவாசம் கொள்ளுங்கள், அவர் அதட்டுவார், உங்கள் பிரச்சனைகளை விரட்டி விடுவார். இத்துடன் முடிக்கின்றேன்.